दक्षिणामूर्तये नमः। दक्षिणामूर्तये समारंभं शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परम्। मंदस्मित मुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये। सद्गुरु चरणार वृंद की जय। எல்லாம் வல்ல குருமூர்த்தியின் திருவருட்கருணையால் இங்க எல்லாரும் ஒன்று கூடி இந்த சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். ஓம் குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சஹனானவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாமதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. போன வாரம் முந்தின வாரம் விநாயகரின் அருமையை பற்றி ஔவையாரின் திருவாயாளாக அவள் அருள் பண்ண விநாயகர் அவள். ஆகையால் அவங்களோட வழிபாடுகள் நூல்களை ஆராய்ந்து பார்க்கும்போது we are examining this syncretic text so that we don't create variation and confusion in our dharma. For those who are following this satsang, we take all into account. We don't just go for Saiva Siddhantam or Vainavam or Saivam, not like this. We have space and room for everybody, including a Nastika. சில பேர் நாஸ்திகனா இருந்துட்டு யோகா கலை மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி சும்மா சொல்லி அப்படி எண்ணுவாங்க. அவங்களுக்கும் இங்க வழி உண்டு. அதனால்தான் முதல்ல ஓம் தத்துவத்தை எடுத்து கொடுத்தது. அதை சரியா பண்ணிட்டு வந்தாலே பெரிய விஷயம். இருந்தாலும் ஒரு ஸ்ரத்தையோட பண்ணினா அந்த விஷயத்துல நன்மையை அடைய முடியும். எந்த விஷயம், சிறு விஷயமா இருந்தாலும் சரி. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன இந்த சாமிஜி ஓம் மந்த்ரா, ஓம் நம சிவாய் இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மந்திரம் தானே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஐயும் கிளியும் சவ்வும் த்ரீயும் விரியும் கூவம்ட்டு எடுத்து கொடுத்தா தான் இவங்க பெருசா நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்படிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. மந்திரத்தோட முக்கிய ரீதியே ஸ்ரதை தான். ஏன்னா மந்திரத்துக்கோட அர்த்தம் என்னன்னு முதல் சொல்லிடுறேன். மந்த்ரா என்றால் மனத்ரயதே இதி மந்த்ரா. மனத்ரயதே இதி மந்த்ரா. மனத்ரயதே என்றால் மனசார எதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரையோ அது உனக்கு நன்மை கொடுக்கும். இதுக்கு பேர் தான் மந்திரம். சிவா 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 சிம்பல் தான். நம்ம உடலே அதுதான் சொல்லிட்டு இருக்கு. சோஹம் சோஹம் சிவோஹம் சோஹம் சிவோ. அது சொல்லிட்டு இருக்கிறதே நம்மனால சொல்ல முடியல. நம்ம உடல் சொல்லிட்டு இருக்கிறதே நம்மனால சொல்ல முடியல. காரணம் என்ன? we have come out of our body. புரியுதா? என்ன அலைகள்லாம் வெளியே போயிடுச்சு. உடலோட ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ ஒன்னா இல்ல. ஸ்தூல சரீரம் வெளியே பார்த்துட்டு இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறது ஆத்ம ஞானத்தை தேடிண்டு. அதனால இங்க ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கிறதுனால we have a conflict within us because the physical body is always going outwards. அந்த ஐம்புலங்களை தேடிண்டு அது ஐம்புலங்கள் பின்னால ஓடிட்டு இருக்கு இந்த மனம். அந்த ஐம்புலங்கள் இல்லாத விஷயத்துல போய் ஈடுபாடு ஆயிட்டு. அப்புறம் இந்த காலத்துல பாருங்க, இந்த இன்டர்நெட், ஹேண்ட்போன், மல்டிமீடியா இதுலதான் நிறைய நேரம் பாய்க்கிறாங்க. இது என்ன ஆகுது, நம்மளோட சென்சஸ, நம்மளோட ஐம்புலங்களை இழுத்து உள்ளுக்கு போய் எங்கேயோ போய் மாட்டி விட்டுறது. இது காணாம போனனால உள்ள நடக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய முடியுது.
உள்ள என்ன ஓடிட்டு இருக்கிறது, என்ன மந்திரம் ஓடிட்டு இருக்கிறது, இயற்கையா ஒரு மந்திரம் ஓடி இருக்கிறது உள்ளுக்கு. சோகம் என்ற மந்திரம் போன வாரம் அதை கொஞ்சம் எடுத்து காட்டணும். சோகம் சிவோகம் ஓடிட்டு இருக்கிறது. அது சிவனை நினைச்சிட்டு தான் இருக்கு. நம்ம தான் வெளியே போயிட்டோம். இங்க வா அங்க வான்னு இழுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா குழப்பம், ஆசை விடமட்டுது. இந்த ஐம்புலங்களோட சேர்த்து வந்த ஆசைகள், இது எங்கேந்து வந்தது? இதான் இன்னையோட மேட்டர். இது எங்கேந்து வந்தது? எப்படி நம்மளோட ஒட்டிக்கிட்டு வந்தது? நம்மளுக்கு எப்படி இவ்வளவு ஆசைகள், இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் எப்படி வந்தது? அந்த காலத்துல மனிதர்கள் நல்லா தானே வாழ்ந்தாங்க. 200 வருஷத்துக்கு முன்பு நல்லா தானே இருந்தாங்க. இல்ல ஏன் 200 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்பு இங்க மலேசியாவுக்கு வந்து நல்லா தானே ஆரோக்கியமா இருந்தாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, சாம்பாத்தியம் பண்றதுக்கு ரொம்ப வேலை செஞ்சாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, நிறைய வழிபாடு செஞ்சாங்க. இப்ப மலேசியால இருக்கிற கோயில்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்டினதுதான். புதுசா உங்களால ஒண்ணும் கட்ட முடியாது. அந்த காலத்துல கட்டின கோயிலை மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயம். எத்தனை கோயில் கட்டிட்டு போயிருக்காங்க பாருங்க மக்கள்லாம். உங்களை விட அவங்களோட வசதி கம்மியா தான் இருந்தது. எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு பால் மரம் வெட்டி பயிர் பண்ணி இது பண்ணி அது பண்ணி எப்படியோ ஒரு கோயிலை சமாளிச்சு கட்டி பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு, இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கிறீங்கன்னா உங்க பாட்டனார் பூட்டனார் பண்ண வேலைதான். அவங்க எப்படி இருந்தாங்க, நீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்கட்டு ஒரு கேள்வி வரக்கூடாது. இல்ல சுவாமிஜி, இப்போ வந்து அந்த பூமி புத்ரா பாலிசி எல்லாம் கொண்டு வந்தனால அப்படி போயிடுச்சு. இல்ல, அந்த காலத்திலே இந்த மாதிரி பாலிசி இருந்தது. பூமி புத்ரா பாலிசியில வெள்ளையன் ஆண்டு வரும்போது அவனோட ஆட்சியில இருக்கும்போது இப்படியும் இருந்தது. அதெல்லாம் சமாளிச்சு தாண்டி வந்த வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறவன் இப்ப நீங்க பாருங்க, இந்த மலேசியால இப்ப இந்த காலகட்டத்துல பாருங்க, பங்களாதேஷி, ஸ்ரீலங்கன், மியான்மர், நேபாள், இவங்கெல்லாம் வந்து இங்க வேலை செஞ்சு நல்லா தானே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பங்களாதேஷி 4 கடை வச்சிருக்கான் மலேசியாலேயே. அவனால எப்படி முடியும், உங்களால முடியல. ஸ்ரீலங்கன் 10 கடை வச்சிருக்கான், மினி மார்க்கெட், 4 ஹோட்டல் ஓட்டிட்டு இருக்கான். எப்படி வந்து ஒரு 5 வருஷம் கூட இல்ல. அவனால முடிஞ்ச காரியம் நம்மனால எப்படி முடியல? இந்த பொருளாதாரத்துல நம்மளுக்கு ஈடுபாடு முழுமையா இல்லை, எதுலயும் சரி. இதுக்கு காரணம் என்ன? மன சஞ்சலம். எதுலயும் போக்கஸ் பண்ண முடியல. அதுல 2-3 ஒரு 10% 15% போக்கஸ் பண்ணது நல்லா இருக்கு. அந்த வழிபாடுலாம் சரியா பண்ணிட்டு வர்றது, குரு வழிபாடுல இருக்கிறது, கொஞ்சம் இந்த பித்ரு காரியம்லாம் சரியா பண்ணிட்டு வர்றது, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நல்லா இருக்கு. இது பண்ணாதது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். முதற்கண் ஆரோக்கிய கோளாறு இருக்கும், நிறைய health problems, they'll have health problems, they'll have emotional problems, marriage won't work out also, they won't have kids, they have kids also, then they have problems in the family. நோய் நொடி இது அது லொட்டு லொசுக்கு தீராதது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? ஒரு வகையில சாப்பாடு கோளாறு, இன்னொரு வகையில நம்ம வழிபாடை விட்டுட்டு வந்துட்டோம். இந்த வழிபாடு என்னமோ ஒரு மூட பக்தியில பண்றது இல்ல, அதை வந்து புரிஞ்சு அறிஞ்சு சயின்டிபிக்கா எடுத்து காட்டணும்னு தான் இந்த சத் சங்கத்தை ஆரம்பிச்சது. So that you understand these are very importantly connected to you. You have become disconnected from it. Don't say that went away. No, that is still there. The energy portals in the temple still there. In the estates, in the big temples, you will see. If you go and sit there, you will understand. For you to go and sit there and realize this only, we are starting this satsanga. So that you go to all these different ancient temples in Malaysia itself. I'm not talking about some other place. Even in Malaysia itself, there's so many beautiful temples, energy centers. You can only realize this. இதை நீங்க எப்படி உணர முடியும்னா, ஒரு யோகியா இருந்து தவம் பண்ணாதான் உணர முடியும். அதனால தான் இதுல ஆரம்பிச்சு விட்டது. கொஞ்சமாவது ஒரு ஓம் சாண்டிங் பண்ணி
ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது உட்காருங்க. அதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய நன்மை பெரிய நன்மையா இருக்கும். உட்கார முடியல சுவாமிஜி, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது சுவாமிஜி. அதுக்கு தான் இந்த பித்ரு பட்சத்துக்கு இதை கிளியர் பண்ண சொல்றோம். ஏன்னா சமயத்துல இந்த கர்மங்கள்லாம் நம்மளோட சேர்ந்தது இல்ல. This is sometimes not our karmas. These are karmas of our ancestors. We are carrying it in our genetic signature. அது எங்க உட்கார்ந்து இருக்கு சுவாமிஜி? நான் தேடி கண்டுபிடிச்சு நோண்டி எடுத்துடுறேன். ஏன்னா இது என்ன ஒரு மிஷினா? அதை பத்தி தான் இப்ப 2 வாரமா பேசிட்டு இருக்கோம். இதுக்கு யாரு அதிபதி? அவர்கிட்ட போய் மண்டாடி அவர்கிட்ட கொஞ்சம் ஞானத்தை கேட்டு, ஏன்னா அவரு ஈஸியா கொடுக்கிறவர். சிவபெருமான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி இங்கேயும் அப்பயும் இப்படியும் அப்படியும் டெஸ்ட் பண்ணி, முருகப்பெருமான் கிட்ட போனீங்கன்னா இன்னும் டெஸ்ட் பண்ணுவார். கணபதி அப்படி இல்லை. அததான் ஸ்லோபமா எடுத்து கொடுத்தோம். அதுவும் முடியல, அப்படி இப்படின்ட்டு மலிக்கிட்டு வந்துட்டீங்க வெளியே. அதனால அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a very powerful being. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சுவாமிஜி? இருக்கிறாங்க, இல்லாட்டி அதை பத்தி ஏன் பேசுறாங்க? நீங்க பேசாதனால அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீங்க அதை பத்தி பேசல, அதனால இல்லைன்னு சொல்லிடலாமா? ஔவையார் பேசியிருக்கா, அருணகிரியார் பேசியிருக்காரு, நாயன்மார்கள் அவங்கள பத்தி நிறைய பேசியிருக்காங்க, திருமூலர் அவங்க பத்தி பேசியிருக்காங்க. இது தென்னாட்டுல வடநாட்டுல இதை பத்தி எத்தனையோ மகான்கள் அதை பத்தி பேசியிருக்காங்க. சும்மாவா பேசுவாங்க? சும்மா ஒரு கதையை பேசலாமா? திருப்பி திருப்பி 200 வருஷம் 300 வருஷம் என்ன 2000 வருஷம் அதை பத்தி பேசிட்டு இருந்தா அதுல ஏதாச்சும் ஒரு உண்மை இருக்கத்தானே தெரியும். இதெல்லாம் நம்ப முடியல. நீ நம்பாம இருந்தா அது காண போயிடுமா? அப்படி இருக்க கூடாதுமா. சார்ந்தவர்கள் பெரியவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த பொய் பேசுற பழக்கம் இல்லை. இப்பதான் அது வந்திருக்கு. நம்ம 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 நம்மளோட தலைமுறையில நிறைய பொய் பேசுறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவங்களும் பொய் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க மேல நம்மளோட கர்மத்தை போய் ஒட்டுறோம். அது கூடாத விஷயம். அவங்க நம்மளுக்கு பொய் சொல்லி இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஞானத்துல உணர்ந்து பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் உணர்ந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அதை புரிஞ்சிக்காம இருந்தாலும் முயற்சி எடுத்து புரிஞ்சுண்டு அதை வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டு வந்தாலே பெரிய விஷயம். அதுக்குதான் இதை கொடுத்துருக்காங்க. தேவாரம், திருவாசகம் எதுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க? சிம்பிள் தமிழ்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்களா வாசிக்கணும்ட்டு. ஏன்னா வாசிச்சு 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 அந்த சிந்தனையில ஊறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதுதான் தேவாரம், தேவத்தின் வரம். நாயன்மார்களின் வாயாக வந்தது இந்த தேவத்தின் வரங்கள். இத படிச்சா இது கிடைக்கும், இத படிச்சா இது கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த நாகதோஷம் உள்ளவங்க எதை படிக்கணும்? வேயூரு தோழி பங்கன் மற்று பற்றுன்ட்டு ஒரு பாட்டு இருக்கிறது, சுந்தரமூர்த்தி நயனார் பாட்கள். இந்த பாட்டை படிச்சாலே நாகதோஷம், அதுவும் ராகு காலத்துல படிச்சா நாகதோஷம் விட்டு விலகி போயிடும். இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்கிறோமே, ஏன் விட்டுட்டு வந்தனால. ஆகையால் இத முயற்சி பண்றோம். உங்களுக்கு திருப்பி அந்த நாலேஜ், we are trying to revive this ancient knowledge in you. It is not gone away somewhere. It is inside you. We just have to push the right button. And then it will awaken. And that's what I'm trying to do here for the last 10 weeks. I'm trying to push the right button. So at least with this button, you will start reading them. First start reading them, hearing and reading them. And then you will feel. Those who cannot read Tamil, you don't believe in it, at least chant Om mantra. Do the Surya sadhana, the Chandra sadhana. So many விதவிதமான சாதனை கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளா எடுத்து கொடுத்துருக்கு. அது செஞ்சுட்டு வந்தாலே பெரிய விஷயம். சிலது சொல்லுது, சுவாமிஜி உங்க சத்சங்ல உட்கார்ந்து கேட்டாலே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட மனுஷாலாம் இருக்கா. அதனால அவங்களையும் உள்வாங்கி அவங்களையும் கொண்டு போகணும் இந்த பாதையில. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்.
ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அந்த அந்த ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிட்டனால எல்லாம் கோபமா பண்ணுவேன் சால்வ் பண்ணுவேன். நீங்க ஒத்துழைச்சா சால்வ் பண்ணலாம். நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது? டெய்லி உங்களுக்கு ஒரு பழத்தை பறிச்சு கொடுத்தா எவ்வளவு நாள் தான் இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க போறீங்க? நீங்களே ஒரு செடியை நடக்கூடாது? அந்த செடியை நட்டு கொடுக்கிற ஒரு ஒரு ஞானத்தை எடுத்து கொடுக்க கூடாது? அந்த செடியை நீங்க நட்டு எப்படி நடுறது, அந்த செடியை எப்படி வளர்க்கறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்க கிட்ட போய் அந்த பழத்தை தேட வேண்டியது இல்லையே. இதுதானே பண்ணிட்டு வரோம். எத்தனை நாள் தான் பழத்தை நீ வந்தபோது அது பழத்தை எடுத்து கொடுக்கிறது, நம்ம இந்த பழத்தை சாப்பிட்டுட்டா பேசாம மூடதனமா எப்படி இருக்கிறது? இன்னொரு பழம் கிடைக்குமா? இந்த சாமியார் போயிட்டா இன்னொரு சாமியார் வந்து இன்னொரு பழம் கொடுப்பாரா? எவ்வளவு நாள் இப்படி காத்துட்டு இருக்க போற? அதனால இப்ப என்ன பண்றோம், உனக்கு எப்படி இந்த பழ செடியை நட்டு வைக்கிறது, அது எப்படி தண்ணி ஊத்துறது, அதை எப்படி வளர்க்கறதுன்ட்டு எடுத்து காட்டணும். இப்பயாச்சும் எப்படியாச்சும் நீ ஒரு செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு வேண்டிய பொருள்லாம் வச்சு வளர்த்துட்டு வா, பாதுகாத்து. இப்ப அததான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதுல இப்ப விநாயகர் அகவல் மூலமாக ஒரு விதை போட்டு இந்த விதையை மூலாதாரத்தின் மூண்டலும் கனலை எழுப்பி அது என்ன, இந்த கனல் என்றால் என்ன, இது என்ன ஒரு 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 மாய மர்மமா? குண்டலினி சக்தி. Swamiji, all the yogis are talking about Kundalini, 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 Chakra, Kundalini, Chakra meditation. I don't know what this is. I see in the YouTubeல போய் படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கு. அதனால முதல்ல உங்க பாடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணா what you're doing is you're taking all kinds of mantras from the YouTube. Aim, cream, shao, boom, come. You like this mantra and you're chanting it. Thinking that by chanting the mantra, you will get some mukti. Nothing is going to happen. You're going to get more sickness only. You'll get depression because you have not cleaned all your channels. The Shastras don't tell, in the YouTube, that fellow won't tell you this because he's trying to sell you a product. So he'll first give you the mantra, then you'll come looking for him in the website. You say how to practice this. This is what they want. Then they say you have to attend a 6 weeks program. It will cost you $120 US, and then you register it. You go into the program, the same thing that is in the Shastra, he'll tell you this in a condensed version. And you will think you have learned some great knowledge, and then he'll give you a certificate. You'll take the certificate, and you think now you're a yoga teacher. This is what's happening today. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில போய் டிகிரி வாங்குற மாதிரி இந்த குண்டலினி யோகான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, பொழைச்சிட்டு போகட்டும். அப்படியாவது நினைச்சு எதாச்சும் ஆரம்பிங்கல உருப்படியா. So the Kundalini yoga, what is Kundalini? Kundalini is your Jiva Shakti. This is what gave you movement, prana. It controls everything in your body. This is the Shakti in you. The Shiva is just the Jyoti. These two are no different. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒண்ணு அந்த குண்டத்துல இருக்கிறது, இன்னொன்னு வந்து இந்த குண்டத்துல இருக்கிறது. இங்க ஒரு ஆகாச சிதாகாசத்துல உட்கார்ந்து இருக்கிறது. இதோட அனுமதியோட தான் அது பண்ணுது வேலையை. அது என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்து கர்மத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்த்து இதுலேண்டு எந்த கர்மத்தை செலவு பண்ணலான்ட்டு பார்க்கும். உனக்கு எப்பேற்பட்ட பிறவி கொடுக்கணும்ன்ற இதுதான் டிசைட் பண்ணும். இந்த மூல சக்தி தான் டிசைட் பண்ணி அந்த பிறவி எடுத்தோன்னே இந்த உடலை எப்படி அதை செயல்படுத்தணும். வெரி இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபோர்ஸ். This is like the என்ன சொல் இன்டெலிஜென்ஸ் சக்தி. அதனால்தான் அந்த மூலத்துல போய் உட்கார்ந்து கணபதியோட கணபதி அதுக்கு அதிபதியா இருந்து, ஏன்னா அவர் தான் தர்ம அதிபதி.
அவர் தான் இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி. சோ இந்த கணங்கள் வந்து இந்த நம்மள இருக்க, உங்களை பத்தி தான் பேசுறேன், பொதுவா எல்லாத்தையும் பத்தி பேசுறேன். நம்ம உள்ளுக்கு எல்லார் உள்ளுக்கும் சக்தி அடங்கி இருக்கிறது. அது வந்து தூங்கிய கெங்கைன்ட்டு சொல்லி அது தூக்கத்துல இருக்கும், அப்புறம் எலும்பி அது வேலையை பண்ணிட்டு இருக்கும். அது சர்வசாதாரணமா எலும்பி பண்ணும்போது இந்த இடநாடிலையும் இந்த பிங்கள நாடிலையும் சஞ்சாரமாயி ஓடிங்கிட்டு நம்ம வாழ்க்கைய இந்த வியாபகார வாழ்க்கையை நடத்திட்டு வரும். Transactional reality. It works also in the transactional reality by the moon channel, the left channel and the right channel. So the left channel represents all your emotions. The right channel represents all your intellectual activity, your thinking process, your planning. So as right now it operates from the lower chakra, so you're only interested in worldly matters. வியாபகார ஈடுபாடுல இருக்கிறது லௌலிக வாழ்க்கையில ஏன் இருக்கணும்னா இந்த லோவர் சக்ராஸ்ல இருக்கிறதுனால. மூலாதார, சுவாதிஸ்தான, மேக்சிமம் மணிபூரகம், இது மூணுல மட்டும் தான் இந்த குண்டலினி சக்தி எலும்பி ஓடிட்டு வந்துட்டு திருப்பி போய் படுத்துக்கிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறது. இதுக்கு மேல போனா அனாஹாத்த இந்த இந்த ஹிருதய சக்கரத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் இறைவன் மேல ஒரு சிந்தனை, இச்சை, பக்தி ஆரம்பிக்கும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா இந்த யோக கலை, தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும். I want to purify my body, I want to heal my body ன்ட்டு இங்க ஒரு தாட்ஸ் வரும். This I'm talking about the Kundalini Shakti vapor going through the moon and the sun channel. It has not gone into the center channel yet. Kundalini awakening to சொல்லும்போது, Kundalini yoga ன்னு சொல்லும்போது, you do certain kriyas, hatha kriyas, breath technique, மூச்சு பயிற்சி பண்ணி சாரம்னு சொல்றது தமிழ்ல, யோக சாரம்னு சொல்றது, வாசி யோகம்ட்டு சிலது சொல்லும், ஸ்வர யோகம்ட்டு சிலது சொல்லும். எல்லாம் ஒரே விஷயம்தான். மூல கருத்து ஒண்ணுதான், மூல பயிற்சி ஒண்ணுதான். கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சரிங்களா? இந்த மூச்சு பயிற்சியை பண்ணி இடநாடியும் பிங்கள நாடியில மூச்சு பயிற்சி பண்ணி முதல்ல அந்த நாடியை சுத்தப்படுத்தி அந்த மூச்சு பயிற்சி பண்ணி அத இடநாடியிலேந்து பிங்கள நாடியிலேந்து தள்ளி சுழுமுனைக்கு ஏத்தி விடுறது. இந்த ஏறணும்னு தான் you actually have a Kundalini awakening. It starts with the Mooladhara chakra. How long it will take, Swamiji? Can we do it in 2 weeks? இதான் கேள்வி இப்ப. How long? Quickly, Swamiji. 2 weeks can do or not? 2 weeks you cannot do. I got one more guru, he can do it in 1 week. இதான் ஓடிட்டு இருக்கு. It took me 5 years to just kill my nadis because I started late. I started when I was maybe around 30. So 30 years in this life of all impurities, சாப்பிட்டது, பண்ணது, இது பண்ணது, அது பண்ணது எல்லாம் கிளியர் பண்றதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. Just நாடி சோதனா. People want in 2 weeks. Now they come and ask me, Swamiji, when you can give me this mantra? I want to take my Kundalini to my top. அப்படி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க இவங்களெல்லாம். என்ன பண்றது? Your method all very slow, old fashioned. Now online they can awaken Kundalini, Swamiji. Online. In online, you just look at the screen, your Kundalini is awakened. People are doing this already. என்னமோ இவன் வந்து பூத கண்ணையாடி வச்சு உள்ளுக்கு விட்டு பார்த்த மாதிரி குண்டலினி ஏந்திரிச்சு டான்ஸ் பண்றத. ஏன்னா அவங்க வந்து எது சௌரியமா இருக்கோ, பொய்யா உண்மையா எது சௌரியமா இருக்கோ அதை தான் நம்புறாங்க. கஷ்டம் கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சாதனை செய்து வரணும்னா நோ, வி டோன்ட் வாண்ட், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிடும். இதான் இப்ப இந்த காலகட்டத்து உலகம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ ரவிசங்கர் கும்பல் இருக்கு, மலேசியால இப்ப இருக்கு.
அதுல போய் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 200 300 கூட்டம் எல்லாம் சைனீஸா தான் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 10 இந்தியன்ஸ் தான் நீங்க பாப்பீங்க. காரணம் என்ன? அவர் கத்துக் கொடுக்கிற கிரியாஸ், அவர் கத்துக் கொடுக்கிற சாதனை டெய்லி செய்யணும். நம்ம கும்பல் அங்க போகாது. சைனீஸ் எடுத்து செஞ்சு நல்லா வந்துட்டான். அப்ப யோகா வசிஷ்டா சீனத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். மலேசியால யோகா வசிஷ்டா is being taught in Chinese language in Malaysia. We haven't even started looking at yoga. என்னன்னே தெரியாம இருக்கோம் நம்ம. யோகா, தேவாரம், திருவாசகம் will be in China. They'll be chanting this திருவாசகம் and they'll come and teach you. நீங்க காத்துட்டு இருங்க, உங்களுக்கு வந்து கத்து கொடுப்பாங்க. சின்ன பசங்க திருவாசகம்னா என்னன்ட்டு அதோட மகத்துவத்தை எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க அதை பார்த்துட்டு சொல்லுங்க, ஓ சைனீஸ் ஆர் ஃபாலோவிங் ஃப்ரம் சைனால தேர் டூயிங் திருவாசகம். அதை பத்தி பேசிட்டு இருப்போம் 10 வருஷமா. சைனால திருவாசகம் ஆரம்பிச்சுட்டாங்கன்ட்டு அதை 10 வருஷமா பேசிட்டு இருப்பேன். இதான் நம்ம பண்ற வேலை. அதனால அந்த நேரத்தை விடாம முடிஞ்ச அளவுக்கு இப்ப ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷத்துல முதல்ல இந்த நாடி சோதனம் பண்ணிடணும், கிளியர் பண்ணி டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அதை பத்தி கொஞ்சம் எடுத்து எனக்கு இந்த சாதனை வந்து உடனே நம்ம கொடுத்தோன்னே நீங்க பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப வந்து இந்த பித்ரு பட்சம் ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. என்ன சுவாமிஜி நீங்க வீக்லி ஒரு சாதனை 2 சாதனை கொடுத்துட்டு வந்தா எங்கனால முடியல சுவாமிஜி, ஆடி போயிடணும் சுவாமிஜி, நேரம் பத்த மாட்டுது சுவாமிஜி. அதனால முதல்ல நீங்க இந்த பித்ரு பட்சத்தை முடிச்சிருங்க. இன்னைக்கு அத தியரியை மட்டும் எடுத்து கொடுத்துடுறேன். மூலக்கணல் என்றால் என்ன? முதல் எடுத்து சொன்னது குண்டலினி சக்தி தான் இந்த மூலக்கணல். அது என்ன பண்ணிட்டு இருக்கு சுவாமிஜி? அது உள்ள பிசிக்கல் லெவல்ல இல்ல, இது சூக்ஷ்மமா இருக்கிற விஷயம். பிசிக்கல் லெவல்ல நீங்க போய் உடனே டாக்டர் கிட்ட போய் வெட்டி நோண்டி பாக்குறாதீங்க, அதுல ஒண்ணும் இருக்காது. இது வந்து சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துல உள்ள பொருட்கள் 17 தத்துவங்கள் இருக்கு இந்த சூக்ஷ்ம சரீரத்துல. காரண சரீரத்துல ஒரு 8 தத்துவம் இருக்கிறது. பாக்கி எல்லாம் ஸ்தூல சரீரத்துல இருக்கு. சரியா? அதனால அன்னைக்கு பேசினது 5 அந்த பஞ்சபூதம் வந்து they are in the physical body. Now you have come to the astral body. குண்டலினி சக்தி, இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை, சந்திரகலை, சூரிய ஆபரேட் பண்ணி வெட்டி பாத்துறாது உள்ளுக்கு சந்திரன் இருக்கானா இல்லையான்ட்டு. அப்படிலாம் காண முடியாது. இடநாடி பிங்கள நாடியை காண முடியாது ஸ்தூலத்துல. அது சூக்ஷ்ம பொருள். யோகிகள் தியானத்துல, ரிஷிகள் தியானத்துல எடுத்து பார்த்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோகமா எடுத்து கொடுத்துருக்கா. இத ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி வந்தவா அதை பத்தி நிறைய நூட்கள் எழுதியிருக்கா. இதுல இருந்துதான் எடுத்து எந்த நூல்ல இருக்கு சாமிஜி அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்போது இதை இடநாடி, பிங்கள நாடி, மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம் சக்கரம், இந்த 6 ஆதாரம், இதெல்லாம் நம்மளுக்கு புரியுற மாதிரி லலிதா சரஸ்வநாமத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். வியாபினி, டாக்கினி, ராக்கினி, ஹாக்கினி, இதெல்லாம் பத்தி பேசியிருப்பா. ஒரு சக்கரத்துல என்னென்னலாம் இருக்கிறதுன்னு, என்னென்ன சக்திகள் இருக்கிறதுன்ட்டு அந்த லலிதா சரஸ்வநாமத்துல ரொம்ப சிம்பிளா எடுத்து கொடுத்துருக்கா. You can find this knowledge very easily in the Lalita Saundarya Lahari and read Saundarya Lahari. நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது சாமிஜி, நாங்களாம் மொத்த தமிழ் படிச்சவங்க, எங்களுக்கு சான்ஸ்கிரிட் எல்லாம் வராதுன்னு சொன்னீங்கன்னா, இது விநாயகர் ராகவல், அகஸ்தியர் கீதம், தேவி சண்முக நாயகன், இதுலலாம் நிறைய அகஸ்தியர் முனி, மாமுனி எடுத்து கொடுத்திருக்கார். அப்புறம் திருமந்திரம், சிவபாக்கியம்,
போகர் 7,000 கண்டம், போகர் 10,000. பரிபாசல் இருக்கும், முடிஞ்சா படிச்சு தெரிஞ்சுக்குங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த சத்சங்கத்துல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் இருக்கிறது, அதை நீங்க முயற்சி எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதுக்கு தான் இந்த சத்சங் வைக்கிறது. இதுல உங்களை எழுப்பி விட்டு உங்களை ஞானி ஆக்க முடியும். குரு கூட இருந்து பயிற்சி பண்ணாதான் ஞானி ஆக முடியும். சத்சங்ல 2 சத்சங்ல ஞானி ஆயிட்டா எல்லாம் நிறைய பேர் அப்படி நடிக்கிறாங்க. இப்ப சத்சங்க பண்ணி ஞானி ஆயிடலாம். நம்ம கொடுத்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அதுல இருக்கக்கூடிய மூலப்பொருள் என்ன, அதுல மூடி மறைஞ்சு இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு புரிஞ்சு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கணும்ட்டு எண்ணி தான் இத பண்றது. ஆனா முயற்சி உங்ககிட்டே இருந்து வரணும். மூலக்கடலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோவை கிளியே சரணம் சரணம், ஒலிக்கு குபையே சரணம். அகஸ்தியர் சொல்றார், லலிதா நவரத்ன மாலை. இத பத்தி ஔவையார் நாயகராகல்யம் மூலாதாரத்தின் மூண்டலும் கனல் என்று சொல்றார். அது அப்படியே தக தக தகண்டு அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா ஒரு கனல், எலும்பி awakened ஸ்டேட்ல. யாருக்கு காலால் எப்படி எழுப்புறதுன்ட்டு, கால் என்றால் போன வாரம் சொன்னேன், கால் என்றால் வாசி, கீழ் நோக்கும் கால், மேல் நோக்கும் கால், பரவும் கால் அப்படின்ட்டு வாசியுக தமிழ்ல இப்படித்தான் சொல்லுவாங்க. வடமொழியில பிராணா, வியானா, அபானா, முக்கியமா 5 பிராணம் இருக்கு. அது சேர்த்து இன்னொரு 5 இருக்கு, 10 பிராணம், முக்கியமான பிராணம். நாடியில 72,000 நாடிகள் இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்துல, ஸ்தூலத்துல இல்ல, சூக்ஷ்ம சரீரம். இத என்னமோ நாடின்னு சொல்லும்போது வைத்திய நாடி பிடிச்சு பாக்குறாங்களே, அது இந்த நாடி வேற. அது பிசிக்கல் நாடி, veins and capillaries னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. We are not talking about that nadi. That one is the vaidya. You go for Ayurvedic treatment, they will touch your nadi and they will tell you something. We are not talking about those nadis. We are talking about astral nadis. These are energetic pathways that can only be realized during yoga sadhana and meditative consciousness. If you go to the right yoga teaching process, learn yoga correctly, not everything halfway online. You got to go and practice this. And then whatever we are being told, like if you do certain nadi sodhana, this is the starting point. Do some, எதுக்கு அந்த ஓம் chanting உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்னா, இந்த மூச்சில உங்களுக்கு சில நாடிகள் திறந்துக்கும். Two techniques. One is breath technique. The other is sound vibration. The ah, the oo, the im vibration. Today we will try the uchara towards the end. Moola kanale, it is saying, this verse is coming from the Agastya Geetam about the Kundalini Shakti. I'm not picking it from there and telling you. This is all experientially written in the Gitas and the Puranas and the Shastras, experienced by great rishis. They have no reason to lie to you. Please don't doubt it. In your own existence, now you'll doubt all the knowledge that comes. Get rid of this doubt. Where is this doubt coming, Swamiji? Purva Paksha, from your ancestors. You're carrying this doubt with you now. They lived in doubt, fear, stress. You are carrying it in your genetic structure.
So this Pitru Paksha is to get rid of it. The Om chanting is to get rid of it, to clear all your pathways. Before Navaratri, because during Navaratri is when we will start talking about the Shaktis more deeply. So I'm just preparing the ground for you and started putting one seed from the Vinayagar Raghaval, so that some memory from your past will come to you. But when the memory comes, all these Pitrus, this dosham, that dosham, emotional block, this block, that block, sacral chakra is vibrating, Swamiji, but I get lot of emotions, I get lot of depression. Where is it coming from? Not even thinking, Swamiji, I'm happy here. But where is this depression coming, Swamiji? I don't know. It's coming from your Pitrus. அவங்க என்னமோ வேற ஒரு லோகத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு என்னமோ ஒரு சாபகட்டை அனுப்பிட்டு விடுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பித்ருவோட தோஷங்கள் நம்ம மெமரியில இருக்கிறது, நம்ம செல்ஸுக்கு மூடி மறைஞ்சு கிடக்கிறது. அது எனர்ஜி பட்சத்துல வெளியே நம்மளுக்கு இமோஷன்ஸ காட்டும். அதை எப்படி தீர்த்து வைக்கிறது அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும்போது முதற்கண் வேண்டுதல் பண்ணி சாந்தி பதிகம் படிச்சு மிருத்யுஞ்சய மந்திரம் படிச்சு படிக்க 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 யூ வில் நோ த அருமை. நான் இப்ப பார்க்க போறேன், இவங்க 16 days படிச்சுட்டு விட்டுருவாங்களா, அது தொடர்ந்து படிக்கிறாங்களாட்டு. 16 days ஒரு கடமைக்கு படிச்சிருப்பீங்க. அந்த கடமையை மீறி சிவன் மேல பற்று எழுப்பப்பட்டு உண்டாகி படிக்கிறது, அது இன்னும் விசேஷம். அது வரணும்ட்டு எண்ணித்தான் இப்ப 14 நாட்களாவது இவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. அந்த ருசி தெரிஞ்சோன மேபி சிவன் அருளால், அவன் அருளால் அவன் தாள் வணங்கிட்டு இந்த சிவன் அருள் பண்ணி இவனுக்கு ஒரு நல்ல கதி அடையணும்னு அவர் கை அப்படியே வரம் கொடுத்தாருன்னா maybe you will continue further. Let's see how strong your bhakti is and how much you can influence Lord Shiva to do this. I know you are doing it on behalf of your Pitrus, but by chanting this Devaram, Tiruvasagam and mantras, you are also going to clear a lot of blocks in you. இந்த எண்ணிக்கையில தான் இது எடுத்து கொடுத்தது. 1, to clear your past karmas. 2, for you to experience Shiva. 3, to prepare you for the next journey, which is Navaratri. இத புரிஞ்சுக்கோ. சும்மா ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்கல, நீங்க நல்லா இருக்கணும் தான். குன்றாத ஒலிக்கு குன்றாத ஒலிக்கு குவையே சரணம் நீல திருமேனி. அதை பத்தி கொஞ்சம் எடுத்து பார்த்திருக்கோம் போன வாரம். ஆனா இன்னைக்கு பேசுறது இந்த மூல கனல் என்றால் என்ன? இது ஒரு அக்னிபுரமான சக்தி. இந்த அக்னி மண்டலத்துல இது அக்னியா இருக்கும். இந்த அக்னி மண்டலம் அன்னைக்கு சொன்ன மூலாதாரத்திலேந்து மணிப்பூரகம் வரலும் இது அக்னி மண்டலமா அக்னியா திகழும். அவசியம், இல்லாட்டி மேல போகாது. அது வரலும் போயிட்டு கீழே இறங்கிடும். இதான் நீங்க உலக ஈடுபாடுல இருக்கிறது. ஐ வாண்ட் டு பி லீடர், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ், ஐ காட் அம்பிஷன், ஐ வாண்ட் டு மேக் இட் டு த டாப்னு எங்க வருது? இந்த மணிப்பூரக சக்கரத்துல இருந்து வருது. லீடர்ஷிப் குவாலிட்டி. I want to be headmistress, I want to be lecturer, I want to succeed in life. This comes from your Manipuraka. அதோட தான் உலக ஈடுபாடு. அதுக்கு மேல கொஞ்சம் வந்தீங்கன்னா then you start experiencing bhakti, premam, you start loving people. உங்கள்கிட்ட இந்த தயா கருணா எல்லாம் எழுப்பப்படும். அதுல கோபம், ஜெல்லசி, புரணி பேசுறது அதுவும் வரும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்துகிட்டு தான் வேலை பண்ணும். இந்த அசுர சம்பத்தும் இந்த தெய்வீக சம்பத்தும் ரெண்டும் சேர்ந்துகிட்டு தான் வேலை பண்ணும். இதை சரிப்படுத்துறதுக்கு பெயர் தான் சாதனை. இந்த இடநாடி பிங்கள நாடியில எழுப்பப்படும். இந்த கர்மம்லாம் எங்க போய் உட்கார்ந்து இருக்குன்னா இந்த மூல குண்டலினி சக்தி உள்ள ஒரு குண்டம் இருக்கிறது.
அது எங்க இருக்குது சுவாமிஜி? அன்னைக்கு எடுத்து சொன்னோம். ஆசன வாயிலேந்து 4 இன்ச்சு அளவு, 4 இன்ச்சுனா 4 உங்கிலி அளவுல ஆசன வாயிலேந்து இந்த 4 இன்ச்சுக்குள்ளார ஒரு குண்டம் இருக்கிறது. அதுல இந்த பாம்பு மாதிரி 3.5 coils, 3 வட்டம். வட்டமா? சர்க்கிள். 3 வட்டம். இந்த 3 வட்டம் என்ன? 3.5. Why 3.5, Swamiji? Why not 5.5? Why not 7.5? இதெல்லாம் எந்த புக்லயும் கிடைக்காது. You pay 1,000 rupees also, $1,000 also, you won't get this knowledge. It talks about 3 things: objective world, subjective world, and the cognitive world. These are the 3 coils. Half coil is the awakening process. It only needs half a coil to awaken. The rest of the 3 is stuck in the material world for material activities, transaction. இத தமிழ்ல எப்படி சொல்றது? objective worldனா பொருள் ஞானம், subjective worldனா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது, தன்னை தான் அறிஞ்சி, நான் தான் 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 சொல்லிட்டு இருக்கீங்களே தமிழ்ல, அதோட அர்த்தம் தெரியுமா? நான் என்றால் நீ, தான் என்றால் அது, நானும் அதுவும் சேர்ந்து இருக்கிறது தான் நான் தான் என்ற தத்துவம். அந்த அதுனா என்ன? இப்போதைக்கு அந்த அதை நீங்க உலகத்துல தான் பாக்குறீங்க. காமம், குரோதம், லோபமும் இததான் அதுன்னு பாக்குறீங்க. அதை மீறி இன்னொரு விஷயம் இருக்கிறது. இது ஒண்ணு செயல்படுத்திட்டு வருதுன்னா, அந்த உலகம் ஒரு அளவுக்கு செயல்படுத்திட்டு வருதுன்னா, அதுக்கு மூல சக்தியா ஒண்ணு இருக்கணும்ல. அதுக்கு பின்னால உனக்கு பின்னாலேயும் அப்படிதான். அந்த மூல சக்தி எங்கேண்டு வருது? அதோட மூல விஷயம் என்ன? இது எந்த இடத்துல இருக்கிறது? நம்ம மூளையில இருக்கிறது. அதுக்கு பேரு மூல ஆதாரம். சப்போர்ட் ஆஃப் த மூலா, த பிகினிங். ஆதி மூல கணபதின்ட்டு பாடுவார் பிரபு கணபதியில. ஆதி மூல கணநாயக அப்படின்ட்டு பாடுவார். ஏன் அப்படி பாடுறாங்க? அதுலலாம் அர்த்தம் இருக்கிறது. ஞான வைராக்கிய விசார விசார சார ஸ்வர ராக லய நதன பாலா. ஞான வைராக்கிய சார சார ஸ்வர ராக நயனதன பாலா. ஹரிநாம பஜன குண கீர்த்தன். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா? குணகீர்த்தங்கள். இந்த குணத்தை எழுப்பி விடுறது எது? ஸ்வர ராக லய நர்த்தனம். சீதக்கலவ செந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட நாட ஆட கணபதி தத்துவத்தை எடுத்து கொடுத்துறார். அது என்ன பண்ணுதுன்ட்டு நான் சொல்லல, அவையாரும் சொல்லியிருக்கா, அகஸ்தியரும் சொல்லியிருக்கா. எதையாச்சும் ஒரு ஆளை நம்புங்கப்பா. என்ன வருது? இதை எழுப்பி விட்டா காலத்துல நான் யார், நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதான் குழந்தை கேட்கும். அது எலும்பி நடக்கும் போது எல்லாத்தையுமே தொட்டு பார்க்கும். அதுக்கு அக்னியினால் என்னன்னு தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். அது போய் தொடாதமா, அது சுற்றுறோன்ட்டு அது போய் தொட்டு பார்க்கும். அப்பதான் தொட்டு பார்க்கும் ஏன் சுடுதுன்ட்டு. இது இங்கேண்டி எழுப்புப்படுது. அதுக்கு எப்படி இந்த ஆர்வம் வருகிறது? ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தைக்கு எப்படி இந்த ஆர்வம் வருகிறது? இந்த விஷயத்துக்கு பேர் தான் சித்தம் என்று சொல்றது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சித்.
that it gets curiosity to touch fire, to learn something, to know about something. Why is there this knowing principle? Because of the Chit. Where is this Chit, Swamiji? This is the Chit Agni, the Kundalini. You go and start the Lalita Sahasranama, it will say, Chit Agni Sambudha அப்படின்ட்டு வரும். சுபகாரிய சமன்விதா, நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு இந்த சித்தாக்னி எழுப்பப்பட்டு இந்த அக்னி பூர்வமா மணிபூரகத்துக்கு வந்து அதுலேந்து அனாஹாத்த சக்கரத்துல வேப்பம் நுழைஞ்சு the agni vapamai vaporize. It vaporizes in the anahata. And then it goes up as a vapor until the throat. And in the throat you purify it. And only the pure light goes up to the Chandra Mandala. Between the Manipuraka and the throat chakra is the Surya Mandala. Intelligent activity. சுத்த அசுத்த நிலை, இதுக்கு கீழே அசுத்த நிலை, இதுக்கு மேல சுத்தமோ அசுத்தமோ கலந்து இருக்கும். அசுர சம்பத்தும் தெய்வ சம்பத்தும் கலந்து இருக்கும். இத கலைச்சி விடுறதுதான் சாதனை. That above this you come to the Chandra Mandalam, cooling effect. அத பத்தி போன வாரம் கொஞ்சம் ரொம்ப அழகா எடுத்து பேசணும், பேச வச்சாங்க. பேச வச்சாங்க. ஏன்னா போன வாரம் அதை பேசினா தான் இந்த வாரம் இதை பேச முடியும். அடுத்த வாரம் வேற ஏதாச்சும் பேச முடியும். இதுல நீங்க அந்த சத்சங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். கொடுத்து வச்சவா அதை புரிஞ்சுக்குவா, மத்தது அப்படியே தூங்கிட்டு இருக்கும். என்ன பண்றது? அதுதானே நடக்கக்கூடிய விஷயம். So in this case, the Moola Kanale, must you worship the Moola Kanal. Only by her grace you can know her. You cannot know her because you wish to know her. You pay 2,000 ringgit to some online program and you want to know Shakti. So why everybody cannot know the Shakti? Go lah, pay 2,000 ringgit online program and get to know the Shakti. Or take one YouTube mantra and chant and get to know the Shakti. Possible? If possible, everybody should be Jnani and Yogi and Kundalini Mahan one. Why not possible? Ask yourself this intelligent question. Don't try to be clever and lose your intelligence. The problem in this world today is not intelligence. The problem in this world is twisted cleverness. Twisted cleverness na தந்திரம், தந்திரம், நரி தந்திரத்தெல்லாம் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சாக்த தந்திரத்துல இல்ல, நரி தந்திரம் பயன்படுத்தி they're trying to get power to make money, power to fly in the sky, power to drive BMW, power to drive this, power to drive that. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாத விஷயமா? ராவணனுக்கு இருந்துச்சு, அழிஞ்சுதானே போனா. எவ்வளவு பவர் இருந்தாலும் அது இந்த உலகத்தை சேர்ந்ததுப்பா. இந்த உடல் இருக்கிறனால தானே நீ பவரை தேடுற. இந்த உலகமே சாஸ்வதம் வச்சுக்கிட்டு எதாத்த பண்ண போற? ஒண்ணுமே வராது. ஆனா அணிவிச்சுக்க 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 அணிவிச்சுக்க. உனக்கு பவர் தானே வேண்டும், அணிவிச்சுக்க. குண்டலினி சக்தியை ஏத்தி மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானிலிருந்து கொண்டு வந்து அப்படியே யோகி மயமா இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து பவர் பண்ணி அப்படியே ஒரு பெரிய மகாகுரு மாதாஜி ஆய் அப்படியே ஒரு ஃபேமஸ் ஆகணும்ட்டு ஒரு இச்சை இருந்திருக்கும். மேபி யூ டோன்ட் ஹேவ் இட், மேபி யுவர் பார்ட்டி ஹேட் இட். So you are just following your path. Do all this first. When you're finished,
if you still have enough prana in your body, then you come and look for a proper and learn the proper system. Okay? For now, enjoy yourself. Go and do all kinds of online programs, this program, that program, and get power, energy you want. Okay? So, மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே. அவ்வை பாட்டியும் இதைத்தான் சொல்ற. முருகன் கேட்கிறார், என்ன முடிவில் முதலது முதலில் முடிவது, முடியில் முதலது முதலில் முடிவது, காலம்க்கு அப்பால் பட்டது, இதான் புதியது, பிரசன்ட், நியூ, ஃப்ரெஷ். This is God. God is not future. God is here and now. இப்போ இங்க. அதனாலதான் அந்த காலத்துல தாயுமானவரும் சரி, ரமண மகரிஷி, அருணகிரியாரும் சரி, சும்மா இருன்னு சொன்னது. இருந்தபடி இருந்து கொண்டே இங்கேயே இருந்தன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அங்கேயும் அங்க ஓடாத, முன்னுக்கு ஓடாத, பின்னுக்கு ஓடாத, ஒரே இடத்துல இரு. Spontaneity. This is called spontaneity. The truth is in spontaneity. It is always fresh. If you take truth from the past, it cannot be called truth. It is history. And you can manipulate that. Even Shastras, they are manipulating. They're adding new things to the Shastra and saying, this is Saiva Siddhantam. This is this. This is how they said it. And anything that is not in the Siddhanta Tirumurai, we cannot accept. This is not correct knowledge. Because, yes, the Tirumurai talks about great things, about Shiva, the experience of the Nayanmar. But Seyar did not get all the nuls. He only got a few. He didn't get everything. He couldn't find. He went looking for it. Whatever he could save, from that he wrote the Tirumurai. There's so much knowledge gone. But somehow it got saved in the north, in Nepal and in Kashmir. So from there, we found out that there are certain things that are not available in the Tirumurai, it is there. But if you say, no, only in the Tirumurai we'll accept, we won't accept that one. This is, you are putting stone on your own head. Because the Tirumurai is complete to some extent. Yes, it's got good vibration. அதுல நிறைய knowledge இருக்கு, நிறைய vibration இருக்கு, நிறைய சக்தி இருக்கு. But it is not complete knowledge of Shiva. Because all the items gave complete knowledge of Shiva, most of it got destroyed in the Chidambaram storage. Whatever secular could gather, only he made it into Tirumurai. First, you try to understand this. இந்த விஷயத்துக்கு பேர் தான் பெனவோலன்ஸ்னு சொல்றது. இது சிவனோட குவாலிட்டிஸ்ல இது ஒரு குவாலிட்டி, சிவனோட குணாதிசயங்கள இது ஒரு குணாதிசயம். பெனிவோலன்ஸ், விசால புத்தி, விசாலமா எடுத்து பாக்குறது. நேரோ மைண்டட்னஸ் இல்ல. அப்படி வேணான்னு சொல்றார் சிவபெருமான். இல்ல, சிவன் தமிழுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்றது தப்பு. அவர் எல்லாருக்கும் சொந்தம். இல்ல, திருமுறைக்கு மட்டும் தான் சிவன் சொந்தம், தப்பு. அப்படி சொல்றவன் என்ன ஆவான்னு தெரியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா சிவனை நீ அடக்கி வச்சுட்ட, பொட்டியில ஒரு பாம்பு அடக்கி வைக்கிற மாதிரி. அது பெரிய தப்பு. மத்தவங்களுக்கு ஆகாதா? ஜப்பான்ல போய் திருமுறை, ஜப்பான்ல போய் சிவனை கும்பிட முடியாதா? ஜெர்மன்ல போய் அங்கதான் கும்பிட்டுட்டு இருக்காங்க அதிகபட்சமா. நினைவெற்றலியே நின்றன அருள்வாய் வாலை குமரி. எதை பத்தி பேசுறாரு? குண்டலினி சக்தி. அதுக்கு மற்றொரு பேரு வாலை குமரி. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அது ஒரு பெண் வடிவத்துல இருக்கு.
therefore it's a சக்தி. நான் சொல்லல, அகஸ்தியர் சொல்றார், ஆதிசங்கரனும் இதுதான் சொல்றார். மத்த சைவ தந்திர நூல்ல பாத்தீங்கன்னா அவங்களும் இதுதான் சொல்றாங்க. அப்ப இது ஒரு சக்தியா தான் இருக்கணும். எப்பேற்பட்ட சக்தி அது முதல் எடுத்து பார்த்துருவோம். இதை எழுப்பி விட்டா என்ன ஆகும்? இந்த மணிப்பூரக சக்கரம் வரலும் அது உலக சஞ்சாரத்துல இருக்கும். இத மீறி போறவன் பக்தி மார்க்கத்துக்கு போவோம். எப்படி சுவாமிஜி? சொல்றேன். இந்த நாபி கமலத்துல அன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் எடுத்து காட்டணும். பிரம்ம கிரந்தின்ட்டு ஒரு முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சு வரலாம் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிடும். அந்த முடிச்சு வரலாம் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிடும். ஏன்னா இந்த முடிச்சிய உடைச்சு விடணும். இந்த முடிச்சிய உடைச்சு விட்டாதான் இந்த மணிப்பூரகத்திலேருந்து இந்த அனாகாத்தத்துக்கு போகும். ஓ சுவாமிஜி, அதை எப்படி உடைச்சு விடுறது சுவாமிஜி? ஸ்பானர் இதெல்லாம் பாவிச்சு ஆன்லைன்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து பாவிச்சு உடைச்சு விட்டு உள்ளுக்கு ஏறிடலாமா? அவ்வளவு சுலபமா இருந்தாக்க எல்லாரும் பண்ணிடலாமே. அதுக்கெல்லாம் ஒரு சாதனை இருக்கு. நல்ல காலத்துல எடுத்து கொடுக்கும். இதை பத்தி எடுத்து பேசிட்டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமே. இது வரலும் கொடுத்த சாதனையை முடிச்சிருங்க. இதை முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும். இத நான் பிளான் போட்டு செய்யலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க, இது அப்படித்தான் வருது. ஆகையால் இந்த பிரம்ம கிரந்தின்னு ஒரு முடிச்சு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி போனாதான் அந்த குண்டலினி will go to the next level. You have to cross the Brahma Granthi first. So they do yoga kalai, மூச்சு பயிற்சி, இடநாடி பிங்கள நாடி மூச்சு பயிற்சி, and Agni Sara, this Nauli, all these different satkarmas to clear the channels. Physical level இல்ல, astral level. அப்போ physical level என்ன பண்றோம்? physical level இந்த மூச்சு பயிற்சி பண்ணும் போது அது போய் இந்த astral levelோட சேனலை திறந்து விடும்ட்டு யோக சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது. யார் எடுத்து சொன்னா? கிரகேந்திர சாஸ்திர. யாரு? கோரக்கர் மகாசித்தர், மச்சமுனியோட சிஷ்யர் கோரக்நாத். சிவபெருமான் ஆதி காலத்துல 9 நவநாத்ன்னு சொல்லும் போது 9 நாட்களை உண்டாக்கினார். இதுல கோரக்நாத் ஒருத்தர், மச்சேந்திரநாத் இன்னொருத்தர், சுந்தரநாத் ஒருத்தர், ஆதிநாத்னு ஒருத்தர். இந்த மாதிரி நவநாட்கள் வந்தாங்க இந்த கலைய உலக ரீதிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, உலக மக்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அதுல நம்மளுக்கு தெரிஞ்சவா 2 பேர் தான். அந்த 2 பேரை மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. மச்சமுனி கோரக்கர், மச்சமுனி கோரக்கர். இன்னொரு 9 பேர் இருக்கு. அதுக்கு கீழே இன்னொரு 18 பேர் இருக்காங்க. அதெல்லாம் பத்தி பேச மாட்டான். இவன் தெரிஞ்சதை பத்தி தான் திருப்பி திருப்பி அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா தான் தெரியும். ஒரு நல்ல காலத்துல அதையும் எடுத்து கொடுப்போம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். So through the Gorakhnath Samhita, Hatha Yoga was given to us. In Hatha Yoga, Hatha means the sun and the moon channel, awakening. Idakalai Pingalai, Chandra Nadi, Surya Nadiya எழுப்பி விடுறது அந்த Hatha யோகாவோட மெயின் குறிக்கோள். ஏன் இந்த பிரம்ம கிரந்தியை தாண்டி விஷ்ணு கிரந்தி தான். கிருதய சக்கரத்துல விஷ்ணு கிரந்தின்ட்டு ஒண்ணு இருக்கிறது. அதை எப்படி உடைச்சு விடுறது? பக்தி, கருணை, தயா, பொதுநிலை, compassion. One of the most important qualities of Shiva is compassion for everyone. Sarva Bhuta Dayabara, Dayabaran. அந்த நிலையை அடைஞ்சாத்தா you can go to above. Not by paying 2000 online. You cannot go. You will get the knowledge, but you cannot go. Just because you got Google Map,
With the map, you think you have reached that place. You have to drive there. These courses are all like Google Map. You take wrong turn somewhere, you'll end up somewhere else. Then where you will come? Swamiji, I did this course, huh? My head all paining, Swamiji. Don't know what to do. I don't know what course you did. No, I did one course with Srishi, and then I did another course with one Maharaji. Then I did one more course with one Siddhar. They said he can eat glass and all, one Siddhar. Then I did one course, ringgit there. I paid 4,000 ringgit here. I paid 6,000 ringgit here. Now my mind, I don't know where it is gone. அப்படின்ட்டு ஒரு பையன் வந்தான். He paid 2 lakh rupees to attend a 2 weeks program with Swami Nityananda in Bangalore. He came back. His wife said, அவர் நார்மலா போய் இப்போ வந்து அந்த ரூம்லேருந்து வெளியவே வர முட்டுறாரு, சாப்பிட முட்டுறாரு, ஒரு மாதிரியா பேசுறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, மூளை குழம்பி போயிடுச்சு சுவாமிஜி, நீங்க ஏதாச்சும் பண்ணி கொடுங்களேன் சுவாமிஜி அப்படின்னு சொல்லி வந்தா. அங்க 2 lakhs கொடுத்துட்டு இதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க, தயவு செய்து. உங்க தயவுலே நீங்களே செஞ்சுக்குங்க. பாலைக்காரி வருவாய் வருவாய் என்ன சொல்றா? மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. லலிதா என்றால் இதுதான், கனல். லல்லி என்றால் அக்னி. அக்னி, சித்த அக்னி குண்டம். என்ன குண்டம்? சித்த அக்னி குண்டம். என்ன சுவாமிஜி அது ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கு, சித்த அக்னி குண்டம். சித்த என்றால் நம்ம சொன்னோம்ல, சிந்தனை. சிந்தனையை எடுத்து கொடுக்கிறது. ஒரு குழந்தை வந்து ஒரு அக்னியை போய் தொடுது, இத போய் பண்ணுது, ஆர்வத்தை எழுப்பி விடுறதுதான் இந்த சித்தம். மலாயில cita cita saya nak jadi doktor, cita cita saya nak jadi lawyer, saya jadi pengguam. Cita சித்தம். சித்தம் இறங்காதா என் பித்தமும் தெரியாதா. சித்தை வந்து இந்த சித்தம் வந்து ராங் சேனல்ல போட்டீங்கன்னா பிகம்ஸ் டிசையர், ஆசை. உலகத்து மேல ஆசை, உலகத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த சக்கரத்தை தாண்டி போனா தான் இறைவன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப இறைவன் மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, நீங்க படுற கஷ்டத்தினாலதான் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட காட்டுறீங்க. பித்ருகள் தொல்லை தாங்க முடியல, உலக தொல்லை தாங்க முடியல, இந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, அதனாலதான் கோயிலுக்கே ஓடுறது. எல்லாம் நல்லா இருந்தா எட்டி கூட பார்க்க மாட்டான். அதனால அப்பப்ப ஏதாச்சும் ஒரு கணத்தை அனுப்பி விட்டு, சிவகணங்களை அனுப்பிவிட்டு அவனை ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணி விட்டுடுவாடா, இல்லாட்டி இந்த பையன் என்னை மறந்துடுவான்டாட்டு அவரு கருணை கொண்டு இப்பயாச்சும் இந்த பையன் நீ நினைப்பானான்ட்டு அவரு காத்துட்டு இருக்காரு, ஏங்கிட்டு இருக்காரு. இந்த ஜீவராசிகள், ஜீவாத்மாலாம் போய் அவஸ்தப்பட்டுட்டு இருக்கு. அவளோட ஆசைனால போய் மாட்டிக்கிண்டா அவளுக்கு எங்க மேல கொஞ்சம் ஏக்கம் வருமா இல்லையான்ட்டு பாக்குறதுக்கு எதையாச்சும் எழுப்பி விடுவா. சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்தா வரமாட்டாரு, இந்த பக்தர்கள் வரமாட்டாரு கோயிலுக்கு. சரி, பிரதோஷமாவது வந்துட்டு பார்த்துட்டு போவானா, அப்பயும் கும்பல் குறைஞ்சுதான் போகுது. சிவராத்திரிக்கு வருவானா, இல்ல. கடைசியில ஸ்மசானத்துல போய் உட்கார்ந்துட்டார். கடைசி காலத்துல இவன் வற்புறுத்தி எவனாச்சும் தூக்கிட்டு இங்கதானே வருவாங்க, இவன் இந்த உடல் புண்ணால சுத்திட்டு தானே வருவான், அப்ப அவனை பிடிச்சு ஒரு வேலை பண்ணிடுவோன்ட்டு மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. So we know one thing for sure, according to Agastya, she is no Lalitha. இப்ப புரியுதா? திருப்புற ரகசியத்தை எடுத்து கொடுத்த இத பத்தி பேசுவதுக்கு. மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே மரகத. அப்புறம் என்ன வருது? அடுத்த வரி என்ன வருது? மூத்தொல்
ஆற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் அப்படின்ட்டு வருது. இந்த முத்தொழில பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த மூல கனல்லேந்து 3 விதமான சக்தி எழும்பப்படுகிறது. இச்சை சக்தி, இச்சை கொண்டு கிரியை சக்தி. அந்த இச்சையை படுத்துறதுக்குன்ட்டு கிரியை ஒண்ணு வருது. இந்த இச்சையும் கிரியையும் ஞானம் இல்லாம வேலை செய்யாது. I want to get PhD, Swamiji. I want to get PhD from American University. Ichai. Then you're going to apply for this program, that program, this program, create. You got Ichai enough. You need jnanam, you need knowledge. How to do this? How to complete the PhD program? Enna eludano, Swamiji. ராமாயணத்தை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ராமாயணத்துல இவ்வளவு டாபிக் இருக்கு, எந்த டாபிக் வச்சு எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரணும். ராமாயணத்தை எந்த முகத்திலேந்து பார்க்கலாம்? இந்த முகத்திலேந்து பார்க்கலாமா? இந்த திக்குலேந்து பார்க்கலாமா? இந்த திக்குலேந்து பார்க்கலாமா? சுந்தரகண்டம், அயோத்தியா கண்டம், பாலகண்டம், அப்படி இப்படின்ட்டு விதவிதமா இருக்கிறே. அதுக்கும் அதை உலகத்துக்கு எப்படி நன்மை பெற வேண்டும் என்று எடுத்து கொடுக்கறதுக்கு எதா எடுத்து பாய்க்கலாம்? இதுதான் நாலேஜ், பிளானிங். Then you will do Kriya and Ichai. 3 together will work. இதனால தான் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்றருளும். முன்னுக்கு நிப்பா. இப்ப இந்த முத்தொழில்னால தான் நம்ம இந்த ஆட்டிக்கிட்டு இருக்கும் கர்மையில. அதனால அவகிட்ட போய் சரணம் அடைஞ்சிட்டா. இப்ப இல்ல, இப்ப நீங்க பித்ருபக்ஷத்தெல்லாம் முடிச்சிருங்க. நவராத்திரி வரும்போது அவகிட்ட போய் சரணம் அடைச்சிருவோம். அப்ப அந்த குண்டலினி சக்திய எந்த சேனல்ல ஏத்திட்டு போனோம்ட்டு அவ அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு எண்ணி நவரத்ன மாலை, கட்க மாலை, தேவி நவரத்ன மாலை, கட்க மாலை, லலிதா சஹஸ்ரநாமம், திரிசக்தி, அர்கால ஸ்தோத்திரம், இதெல்லாம் நிறைய இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நிறைய மந்திரமும் சந்திரமும் சக்தியும் அடங்கி கிடக்கிறது. அத ரிப்பீட் பண்ணி என்ன சொன்ன? மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன சொன்ன? மந்த்ரியதே இதி மந்த்ரா. அத மறுபடியும் ரிப்பீட் சொல்ல சொல்ல சொல்ல, if you can repeat this padigam, Shanti padigam, not 16 days, please try to do it for 21 days. It becomes part of your consciousness. This is standard psychological rule. If you repeat something for 21 days, ஒரு பழக்கம் நம்மளுக்கு ஒட்டி இருக்கணும்னா அது 21 நாள் விடாம சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பழக்கம் நம்மளுக்கு ஒட்டி செஞ்சுட்டு வரணும். 21 நாள். ஒரு கெட்ட பழக்கத்தை விடணுமா? 21 நாள் அந்த பழக்கத்துக்கே போகாம இருங்க, அது மறந்து போடும். உடனே அந்த பழக்கம் மறந்து போனோன்னு இன்னொரு பழக்கத்தை, நல்ல பழக்கத்தை உள்ளுக்கு கொண்டு வந்துடணும். இல்லாட்டி இது திருப்பி வந்துடும். இதுதான் டெக்னிக். அதே போல இந்த சாந்தி பதிகத்தை நீங்க ஒரு 21 நாள் படிச்சு வந்தேன்னா அது நம்ம உள்ளுக்கு ஊறி சிவஜோதியோட ஐக்கியமாயி சிவனாக வந்துடும். எண்ணிக்கை, நம்பிக்கை, தும்பிக்கை, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. விடாம பண்ணிட்டு வாங்க. முத்தேவரும் முத்துளில் ஆற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம், வித்தே விலையே சரணம் சரணம், வேதாந்த நாஷினியே சரணம் சரணம். அடுத்த வரி, தத்தேரிய நான் தனையன் தாய் நீ. எனக்கு தெரியாது, நான் ஒரு குழந்தை, தனையன், தாய் நீதான் காட்டி கொடுக்கணும். நான் சிறியேன், ஒன்றும் அறியேன். அப்படி போனாதான் வரும். No, I don't want to do all this, Swamiji. I just want to pay 2,000 online, get Diksha and go straight to God. Not possible. Sorry.
the Ganas won't allow you because they took a long time to reach Shiva. And you want shortcut. You think the Ganas will let you? You think the Agoris will let you? No, they won't let you. Even if you try, you walk upside down to Kailas also, they won't let you. Until you follow the proper masuk queue. Tak boleh lah, you nak jump queue. Boleh tak? Macam itu. Saya vaccination, saya jump queue. Boleh tak? இந்த லோகத்துல இது பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு மினிஸ்டரை பார்த்து இவனை பார்த்து அவனை பார்த்து இங்க ஜோலோ பண்ணி அங்க ஜோலோ பண்ணி முன்னுக்கு போயிடுறது. அதே மாதிரி ஆன்லைன்ல யூடியூப்ல மந்திரத்தெல்லாம் அப்படியே படிச்சு ஷார்ட்கட்ல போயிடலாமேன்ட்டு ஒரு பிளான் போட்டுட்டு சில கும்பல் இதை பண்ணி. வார்னிங் நோட்டீஸ், ப்ளீஸ் லுக் அவுட் ஃபார் த பூத கணாஸ், த சிவ கணாஸ். Be careful. தனையன் நான் தாய் நீ, சாகாத வரம் தரவே வருவாய். சாகாத வரம் என்றால் இதுதான். இந்த குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டு மூலாதாரத்திலேருந்து சுவாதிஸ்தான் தாண்டி மணிப்பூரகத்துக்கு வந்து மணிப்பூரகத்திலேருந்து அனகாத்தம் போய் அனகாதத்திலேருந்து விஷுதிக்கு வந்து விஷுதியிலேருந்து அக்கியத்துக்கு வந்து கடக்கட இங்க நிக்கும். இந்த காலகட்டத்துல வணங்கி கும்பிட்டா இது வந்து கூல் அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு கூலாகி அமிர்தமா உள்நாக்கு வழியா மோதம் கொற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதான் சாகாத வரம். அமிர்தம் வந்து கொட்டணும்னா சாகாத வரம். ஆத்ம ஞானம், அமிர்தானந்த, ஜெகதானந்த, பூர்ணானந்த. யூ பிகம் பூர்ணம். ஆசையெல்லாம் இல்லாம போயிடும். நீ பூர்ணமாயிட்டிய, வேற ஆசை எங்க வரும்? To become Purnam. Purna Devi is one of the Peedam. திருப்புர சுந்தரியோட பீடம் 4 பீடம் இருக்கு. அதுல ஒரு பீடம் பூர்ணா தேவின்ட்டு ஒரு பீடம் இருக்கிறது. கல்கட்டாலேந்து இமயமலைக்கு போற வழியில தனக்பூர்னு ஒரு இடம் வரும். அந்த தனக்பூர் இடத்துல இறங்கி அதுல இருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை ஏறி போனா பூர்ணகிரின்ட்டு அந்த மலைக்கு பேர். பூர்ணகிரி மேல ஏறி போனீங்கன்னா பூர்ண தேவின்ட்டு ஒருத்தி உட்கார்ந்துருப்பா. அங்க போய் தவம் பண்ணி பூர்ணம் அடையறதுக்கு வழி கிடைத்து விடும் என்று புராண வாய்களாக தந்திர சாஸ்திரம் தெரிஞ்சு கொண்டோம். அந்த ரகசியத்தை இன்னைக்கு எடுத்துக்கணும். வேணா போயிட்டு வாங்க. ஆன்லைன்ல எல்லாம் போக முடியாதுங்க, அங்க நேரம் போகணும். சும்மா nak masuk pergi online tak boleh lah. Kalau boleh semua jadi nyanyi kan, online masuk. சாகாத வரம் தரவே வருவாய். ரொம்ப முக்கியமான வரி. மத்தேறு தத்திக்கின வாழ். இந்த வாழ்வு, இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறார் முருகா பெருமான். சொல்ற நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ட்டு. மத்து மாதிரி இருக்கான். மத்துனா என்ன பாத்திருக்கேலா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு மத்து எடுத்து கொடுத்து இந்த கீரையை கடைய சொல்லுவா. அது வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும், இங்க கீழே ஒரு பால் மாதிரி இருக்கும். இதான் மத்து. இப்போல குழந்தைங்க மத்துனா என்னன்னு தெரியாது. திட்டு வாங்கும் போதுதான் மத்துன்னு தெரியும். அதான் மத்து. இந்த கீரை கடையிறது, மோரை கடைஞ்சிறது, இந்த தயிரை கடைய 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 அதுல இருந்து மோர் வரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெண்ணெய் வரும். ஏன் இத பத்தி இங்க அகஸ்தியர் முனி பேசுறாரு? முருகன் ஏன் மத்த பத்தி பேசுறாரு? அவரும் மோர் கடைஞ்சிட்டு இருக்காரா?
நம்ம உள்ள ஒரு மோர் கடைஞ்சிட்டு இருக்கிறது. இந்த முது இடநாடி பிங்கள நாடின்ட்டு ஒரு மோர் கடைஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இடா பிங்கள சூரிய நாடி சந்திர நாடி சூரிய நாடி சந்திர நாடின்ட்டு நம்ம இந்த மோர் இருந்துகிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மோரை கடையும் போது தயிரை கடையும் போது அந்த தயிர் அப்படியே இந்த கூஜாவுக்கு ஒரு பாத்திரத்துள்ளுக்கு மண் பாத்திரத்துள்ளுக்கு விசேஷமா கடைய இது தெரிக்கும். எது இந்த தயிர் தெரிக்கும். தெரிக்க தெரிக்க அது இருக்க முடியாம வெளியவும் போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வேற இந்த விஷயம். நம்ம அப்படிதான். அதுக்குதான் அந்த சாகாத வரத்தை கேட்கிறார். இல்லாட்டி முடியல சாமிஜி, முருகப்பெருமான், சிவா, அம்பா இல்ல அம்பா, உள்ளுக்கு இருக்க முடியல, வெளியிலயும் போக முடியல, நடுப்புற நின்றுகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இததான் சொல்ல வர. So we are stuck in the middle. Cannot go down, cannot go up. Stuck in the middle, Swamiji. So you have to கடையறான் கடையறான் கடையறான். பால் கடலை கடையிற மாதிரி கடைஞ்சு 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 முதல்ல என்ன வரும்? என்ன வரும்? விஷம். These are your emotions. It will come and stuck here. Then you got to remove. Then one sadhana will come for that one. Mantra sadhana, Om sadhana, to clear the visham which is stuck after you kadayaran. After you kadayaran, idanadi, pinglanadi, suryanadi, chandranadi kadayaran, the முது தண்டுல வந்து ஒரு சுழுமுனை இருக்கிறது. அன்னைக்கு சொன்னது அதை பத்தி பேச ஆரம்பிச்சு போல இருக்கு. சுழுமுனைகளுக்கு 3 நாள் நாடி சுழுமுனைகளுக்கு நாடி கால் வச்சா நாடி. The Buddhists use to practice Vajrayana as Vajra Yogini that they use. Vajra Yogi, they will try to awaken the Kundalini from this Vajra Nadi. It will come like lightning. It's called Vajra. இதை வந்து வேற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கார். அந்த எப்படி வரும்னா வட்டங்களுக்கு ஒரு நாடி சித்த நாடின்னு சொல்றது. பதினான்கு திதிகளை பத்தி பேசணும். 14 திதிக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதை பத்தி சக்தி. There are 16 such Shaktis. The 16th 14 take you to either full moon or Amavasya. Both. Where, Swamiji? Inside your body, inside your mother and inside your mate. இது வந்து இந்த
விஷத்தை காட்சி போங்க. ஓகே, பிரேக்கிங் வாய்ஸா இருக்கு சுவாமிஜி. ஆமா. கேக்குது. ஓகே சுவாமிஜி, கேக்குது. மொல்லமா பிரேக் பண்ண சமஜி ரொம்ப பிரேக் பண்ணுது. signal 8 to 10 is prime time. Lot of people are using internet, so we have to be patient. இங்க ரகசியம் இருக்கிறது. In your face, in your being, which is the first spot? Rudra Granthi. நீயோட விஷயத்தை அதெல்லாம் போட்டு what do you want? Online shopping on 1 month. I give you one mantra now. It's not that. Signal strength கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இப்ப Akash Tattva starts from here. சரியா இருக்கா திலகவதி? இப்ப கொஞ்சம் கேக்குது சுவாமிஜி. Now more better than previous. சரியா? From here up to here, reach the இல்ல சுவாமிஜி, லைன் கிளியரா இல்ல, சிக்னல் கிளியரா இல்ல. வெயிட் பண்ணுவோம். எல்லாம் சிவன் சித்தம் தானே, அவரு சொல்லணும்ட்டு விரும்பல. சில பேருக்கு அந்த குடுப்பனை இல்லை, இந்த நாலேஜ் வந்து சேரணும்ட்டு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கான்டாக்ட் பண்ணி இப்ப கிளியரா இருக்கு சுவாமிஜி பேசும்போது. சரி பேசுங்க சுவாமிஜி. சரி சரி வருது, இப்ப மொல்லமா வருது. கொஞ்சம் பொறுமை வேண்டும் இதுக்கெல்லாம். பொறுமை இல்ல, அப்படியே ஓடிடுறாங்க. இதுவே உங்களுக்கு பொறுமை இல்ல கேக்குறதுக்கு, இந்த சாதனைய பண்ண சொன்னா யார் பண்ணுவா? இந்த ஆகாச தத்துவத்துக்கு வந்தோன்னு சிதம்பர ரகசியம்னா என்ன, ஆனந்த கூத்தன் என்றால் என்ன, இங்கதான் இருக்கும், இந்த முகபாவனையில தான் இருக்கும். அத பத்தி வரப்போற சத்சங்கத்துல எடுத்து பேசுவோம்.
வாசி யோகத்தை பத்தி பேசும்போது, வாசி யோக தத்துவத்தை பத்தி பேசும்போது, இப்போதைக்கு இந்த கனல் என்றால் என்ன, மூல கனல் என்றால் என்ன ஒரு அளவு புரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் ஆழமா இந்த நவராத்திரி வரும்போது எடுத்து பார்ப்போம். மூச்சு பயிற்சி இப்ப வேண்டாம். காரணம் என்னன்னா நேரம் பத்த மாட்டுது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த பித்ருபக்ஷ சாதனை முதல்ல முடிஞ்சிருட்டோம். அதை முடிச்சோன்னு நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அதை எடுத்து கொடுப்போம். அது வரலும் கும்பல் இருந்தா, இப்பயே பாதி வெளியில எல்லாம் ஓடிட்டு போகுது. சரி, அதை எடுத்து பார்ப்போம். ஒரு சாதகன் எப்படி இருக்க வேண்டும், அவனோட தன்மைகள்லாம் குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும். அவசரம் இருக்கக்கூடாது, அவசரத்துக்கும் இதுக்கும் ஒத்து போவாது. ஏன்னா இப்பயே நீ அவசரப்படுறன்னா நீ தனிமையா இருந்து செய்யும் போது அவசரம் உனக்கு ஒத்து போகாது. காமம், குரோதம், லோபம், மோகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. குரு என்னமோ ஒரு மகான் வந்துட்டா அவர்கிட்ட 2 கேள்வி கேட்டு அவர் ஒரு மந்திரம் கொடுத்தோன்னா அவர் குரு ஆகிறது இல்ல. குரு என்றால் அவர் கூட இருந்து சேவை பண்ணணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும். இது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். இப்போ உள்ள காலகட்டத்துல அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. சிஷ்யா பிள்ளைகள் அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா முதல் அந்த நம்பிக்கை இல்லை. சரி, அவர் மகானா இருக்காரு, நல்லதா இருக்காரு, நல்லது பேசுறாரு, எனக்கு நல்லதெல்லாம் செய்யறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. முழுமையான நம்பிக்கை இல்லை அவர் வாக்குல. குரு வாக்கியம் சதா சத்தியம். குரு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அப்பேற்பட்ட சிஷ்ய பிள்ளைகள் இல்ல இந்த காலகட்டத்துல. இது கலியுகம். அதனால இந்த மாதிரி மேல் நோக்கமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரோம். நீங்களாம் சிஷ்யனா ஆகணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்க இருந்த மாதிரி இருந்து கொண்டே இருங்கோ. நம்ம சொல்றத சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். பின்னால வந்தா நல்லது, வரலன்னா திருவண்ணாமலைக்கு வாங்கும், இல்லாட்டி சிதம்பரத்துக்கு வாங்கும், இல்லாட்டி திருக்கைலாயத்துக்கு வாங்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சந்திப்போமே. So to start with this Kundalini awakening, first step is Om chanting. Clear your Pitru karmas, because otherwise when you awaken the Kundalini without clearing all these, you get all kinds of emotional problems. Many cases like this. Therefore, first clear all this, then we'll talk about the rest of it. I want mantra now, I want mantra now. No. It's not like this. This is not online program. That one you go and ask in Food Panda. They'll give you online mantra. Food Panda, Lala shopping, Shopee. You go there, you get all the mantras you want. Here, I won't give you online mantra. I'll give you online guidance. Mantra, you come personally. I will check you out whether you are ready. Why I'm telling you this? Very simple. Once you take mantra, I become your mantra guru. And then you will disobey me, because that's how you will be. And because you disobey me, you get a lot of sharpam for nothing. Guru droha sapam, Guru pecha meeri sapam. இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நம்ம கொடுக்கக்கூடிய மந்திர சக்தியில ஒரு பரம்பரை சக்தி இருக்கிறது. அது பண்ணிடும், செஞ்சு விட்டுரும். அதனால when we give you mantra and ask you to do it properly. I'm not going to punish you. I have no time to punish you, boss. But the Shakti in the mantra itself will give you the lessons you need. She will straighten you out. She will give you all the necessary tests and tribulations. That's how we give you the mantra. We ask permission from the Shakti. And then when we give it to you, you will follow, you won't follow. சிலது முன்னுக்கு மந்திரத்தை வாங்கிட்டு பின்னால குருவை பத்தி கண்டதெல்லாம் பேசிட்டு வரோம். அப்படிலாம் இருக்கிறது. அது அந்த சக்தி பார்த்துக்கும், அதுக்கு தெரியும். அதனால
before you come and ask mantra, this, that, the other, first you straighten yourself out. Make sure you are qualified. Make sure you have the capacity. You have the right character. You have all the right qualities. உங்களோட குணாதிசயங்கள் சரியா இருக்கணும். ரொம்ப அவசரம் இருக்கக்கூடாது. அவசரத்துல சாதிக்கிற விஷயம் இல்லை இது. பொறுமை இருக்கு. ஸ்ரத்தை இருக்கணும், பிரேமம் இருக்கணும். குரு மேல பிரேமம் இருக்கணும், குரு மேல ஸ்ரத்தை இருக்கணும். சொன்ன வார்த்தைக்கு, அவர் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும். இல்லாட்டி அவர் குரு ஆக முடியாது உங்களுக்கு. சும்மா நீயே உன்னைய ஏமாத்திட்டு இருக்க. நோ, பூர்ணானந்தா இஸ் மை குரு, யோகானந்தா இஸ் மை குரு, ரமணா, ஐ வர்ஷிப் ரமணா மை ரிஷி, I'm with பாபாஜி, என்னமோ அவர் உனக்கு மந்திரம் கொடுத்த மாதிரி. I am with பாபாஜி, I got no time for other gurus. What nonsense are you talking about, man? Just because you saw his picture or maybe you dreamed of him, he became your guru. இப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் என்னத்துக்கு? பைத்தியக்காரத்தனமா இல்ல? You must follow the instructions of the guru. You must go and serve the guru. Or at least go and serve the guru parampara. Do what is being told. அது ஒன்னால முதல்கண் பண்ண முடியல. குரு குருன்ட்டு பேருக்கு மட்டும் குரு சொல்லிட்டா காப்பாத்திடுவாரா? இட்ஸ் லைக் பையிங் இன்சூரன்ஸ் பாலிசி. ஒரு பாலிசிக்கு யூ பே பிரீமியம்லாம், மாசம் மாசம் யூ பே பாலிசி பிரீமியம், இன்சூரன்ஸ் பிரீமியம். தபலே மச்சம் தூ ஸ்ரத்தை இருக்கணும். குரு பக்தின்னு சொல்லும் போது இதுதான். அவர் மேல பிரேமம் கொண்டு அவர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யறதுதான் பக்தி. முதல்ல அந்த பக்தி உங்ககிட்ட இல்ல. உனக்கு நன்மை செய்தவன் மேலேயே உனக்கு பக்தி இல்ல, இறைவன் உனக்கு எப்படி நன்மை செய்வான்? அவன் பார்த்துட்டு இருக்கான்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. பாடுறா, இந்த குரு எவ்வளவு எடுத்து கொடுத்துக்கிறாரு, அவனுக்கே துரோகம் பண்ணி செஞ்சு விட்டுட்டானே இந்த பைய, என்னென்னலாம் பண்ணுவான்ட்டு அவரு பண்ண மாட்டார். சிவபெருமான் சும்மா பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பூத கணங்கள் இருக்குல்ல, இந்த சிவகணங்கள், அது செஞ்சு விட்டுரும் நீ. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அவர் தான் பதி. They are guard dog. கடிச்சு கொதறி எடுத்துரும். சோ ஒழுங்கா நடத்துக்க. சிவன்கிட்ட போனா ஒழுங்கா நடத்துக்க. அவர் பிரேமத்தோட பாப்பார், அன்போட பாப்பார். நீ தான் செஞ்சு விட்டுறிய. ஒரு நாள் செய்யறது, 2 நாள் விட்டுறது, ஏதாவது ஆரம்பிச்சு விட்டுட்டு பாதி வழியில விட்டுட்டு உழப்பிட்டு வந்துடுறது. சிவன் பாத்துக்குவார். ஏன்னா அவர் உனக்கு சர்வன்டா இல்ல. இவருக்கு வந்தாரு சுவாமிஜி, நம்ம மணிவாசருக்கு பெரும்பாடி எல்லாம் வாங்கினாரே. ஓ, மணிவாசர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தரமம்மா? அத முதல் நினைச்சு பாரு. மணிவாசகருக்கு ஏன் வந்தாரு? எந்த இதுல வந்தார்? இல்ல அவருக்கு வந்தாருன்னா எனக்கும் வரணுமா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? அந்த தகுதியை உண்டாக்கிக்க, வருவார். நீ அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பியா? அவர் எடுத்த மாதிரி. மன்னன் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பரந்துரை கோயிலுக்கு கொடுத்துட்ட தானமா. உன்னால பண்ண முடியுமா? அத முத பண்ணி பாரு. கண்ணப்பன் நாயனார் கண்ணை கொடுத்தாரு, அதை மட்டும் ஏன் பேச விட்டுற? பக்தினா எப்படி பண்ணணும்ட்டு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல உங்க பித்ருக்களுக்கு பதிகம் படிச்சுட்டு வாங்க. அதுல பாப்போம் உங்க தரம் எங்க இருக்குன்ட்டு. ஓம் சாண்டிங் பண்ணுங்க, நல்லதுதான் நடக்கும். இத பழுதாகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வெரி சிம்பிள். ஆ உ இம், this all you have to do. Very simple. Try to do that first. Okay? Om Shanno Mitraksham Varunaha Sanno Bhavat Varyama
सन्न इंद्रो बृहस्पतिः सन्नो विष्णुः रुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मास्मि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्माम् अवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम्। ओम शांति शांति शांतिः। सहना नवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनामदितमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। सर्वेषां स्वस्ति भवतु सर्वेषां शांति भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मंगलं भवतु सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णम् उदाक्ष्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णम् एवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। हरि ओम तत्सत्। ब्रह्मर्पणमस्तु। गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पतये। जय पराशक्ति माता की जानकी कांत स्मरणं सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं। बोला पुंडलीक वरदे जय सद्गुरु स्वामी की आंजनेय स्वामी की समस्त भक्त मंडली की ब्रह्मैव सत्यं सर्वत्र हरिनाम स्मरणं। राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण।